மனோஜ் பயங்கர டென்ஷனாக உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நமக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைச்சே ஆகணும். ஆனால் இப்போ வரைக்குமா சரியான வேலை கிடைக்கவே மாட்டுது. கிடைச்ச வேலைக்கும் பணம் கிடைக்க மாட்டுது. நம்ம கூட படித்தவன்லாம் முன்னேறி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கான். நாம் மட்டும் இப்படியே இருக்குமே, நான் எவ்வளோ திறமை இருக்குது ஆனால் வெளிக்காட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ரோகிணி வந்து கேட்குறாங்க, என்ன மனோஜ் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்ருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு நிறைய திறமை இருக்குது தெரியுமா, 14,00,000 பணம் உங்களால் கொடுக்க முடியல, என்னால் அதனால் எதுவுமே பண்ண முடியல. என் கூட படித்தவங்க எல்லாருமே அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன என்ன ரோகிணி, என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. இல்லை, ஒரு 27,00,000 பணம் நீங்கள் தொலைச்சிங்கல்ல, அது எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து ஜீவா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அந்த பொண்ணு மட்டும்தான் நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆயுதமே. அந்த பொண்ணை பிடிச்சா கண்டிப்பாக 27,00,000 ஏதாவது ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். அந்த பணம் கிடைச்சா அந்த கனடா வேலைக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் அந்த பொண்ணு கிடைக்குமா என்ன, அது பணத்தை தூக்கிட்டு போனது எங்கே ஓடிச்சோ எங்கே போச்சோ, நான் எப்படி போய் தேட முடியும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. கண்டிப்பாக தேடணும் மனோஜ், நாம் ஒரு விஷயத்தை நோக்கி நடக்கணும்னு நினச்சா அது நடக்கும். நீ போய் தேடு, கண்டிப்பாக அந்த பொண்ணை பிடிக்கிறோம், பணம் எல்லாமே நம்ம வாங்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிற, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கார் ஓட்டிகிட்டே வராரு. வரும்போது முத்து ஒருத்தவங்க ஏறுறாங்க. பார்த்தா அவங்க பேர் வந்து ஜீவா. அப்போது ரோகிணி தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு தான் முத்துவோட காரில் அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போகிறாங்க. அப்படியே முத்து ஏற்றிட்டு போகிறாரு. என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. ஆனால் ஜீவா தான் அந்த பொண்ணுன்னு முத்துக்கு தெரியவே இல்லை. இங்கே மனோஜ் ரோகிணி 2 பேருமே சேர்ந்து அந்த ஜீவா பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஆமாம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு அந்த ஜீவா கிட்ட. நான் வந்து கனடாலேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அந்த ஜீவாவை.